வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய சிம்பிள் மேக்கப், அதாவது ஒர்க்குக்கு போகையில் எப்படி கிளம்புறேன், வீடியோ எடுக்கையிலையும் வீட்டில் வந்து எப்படி கிளம்புறேன், ஓவர் மேக்கப் பிரியாக்கா நீங்கள் ஓவராக மேக்கப் போடுறீங்க அப்படின்னு சொன்ன உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது. அதுவும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணுற இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னீங்க. அதையும் வந்து நான் இந்த விளாகில் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க. ஓகேவா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய மேக்கப் பார்த்துடலாமா இன்றைக்கி? பிரியாக்கா நீங்கள் எப்படி மேக்கப் போடுவீங்க, மேக்கப் வீடியோ போடுங்க. நிறைய டைம் நான் மேக்கப் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மேக்கப் வீடியோ கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகேவா, இன்றைக்கி மேக்கப் வீடியோ. அதுக்கு முன்னாடி மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மாத்திரை போட்டுக்கணும். நீங்கள் போடக்கூடாது, நான் போட்டுக்கணும். ஏன்னா எனக்கு வாமிட் வரும் இல்லையா, அதனால. இப்போ ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் தான் நான் போட போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது கிட்டத்தட்ட 20 நாள். 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா 20 நாளைக்கு மேலே இருக்கும்ப்பா. இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானுமே யூஸ் பண்ணுறேன். டர்ன் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகுது. ஆல்ரெடி சஸ்மிதா அப்படிங்கிற நம்ம இன்னொரு சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன், ரிவ்யூ கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷா காஸ்மெட்டிக் ஃபேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு ப்ரொமோஷன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் சூப்பராக இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது. அதனால உங்களுக்கு கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்கின்னை பொறுத்து அவங்க கொடுப்பாங்க. அது மூலமாக உங்களுக்கு அதாவது நீங்கள் கன்சல்ட் பண்ணிகிட்டே வாங்கிக்கலாம். உங்களுக்கு செட் ஆகுமா இல்லைன்னு கூட வாங்கிப்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் போடுவேன். அந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காம்பேக்ட் பவுடர், என்னோடய ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து நம்ம கடையில் கேட்கும் போது நம்ம ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அவங்களே கொடுத்துருவாங்க. லேடிஸ் பாரு ஜென்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஆமாம், அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே யூஸ் பண்ணலாம். லேடிஸுக்கு கூட ஜென்ஸுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுது. அந்த க்ரீம் போட்டதுக்கப்புறமா காம்பேக்ட் பவுடர், எப்போவுமே காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கேன் நான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் ஒர்க்குக்கு போகையில் எப்படி கிளம்புவணும் அந்த மாதிரி லுக்கு தான். வீடியோ எடுக்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ என்ன, அப்போ வீடியோ எடுக்கல அப்படின்னீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது இவ்வளோதான். ஃபில்ட்ரு செயின்லாம் போடும்போது கொஞ்சம் ஓவராக தெரியும். ஓகேவா, காம்பேக்ட் போட்டாச்சு. காம்பேக்ட் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் முதல்ல பிளாக் கருப்படிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும், தெளிவாக இருக்கும் ஃபேஸ். ஏன் இப்போ இவ்வளோ அவசரமாக வந்து கிளம்புறேன் அப்படின்னா, மேடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் கூட ஒர்க்குக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். லேட்டாக கிளம்புனேன் அப்படின்னா விட்டு போட்டு போயிடுவார். அதனால் வீட்டிலே இருக்கேன். நான் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க்குக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட்டியா? இப்போ தான் மாத்திரை போட்டேன். பார்த்திங்கன்னா பொட்டு வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோக்கு வந்து நான் இங்கே தாங்க இருக்குது பாப்பா போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குள்ளே போட்டுருக்கேன். ஐப்ரோ பென்சில் வந்து நார்மல் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன், பிளாக் கலரு. அது சும்மா லைட்டாக தான் போடுவேன். இந்த நேரம் எனக்கு கொஞ்சம் முடி இருக்காது, அதை சரி பண்ணிக்கலாம். போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, கொஞ்சம் இருக்கும். சாப்பிட்டீங்கனாலும் சரி, வச்சிங்கனாலும் சரி, நான் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். இல்லை அது கூட வச்சிருங்க, நான் 10 மணி டீ டைமில் கூட சாப்பிட்டுக்கிறேன். சந்தனம் வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னா பார்த்துருப்பீங்க என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நார்மல் இந்த லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு. இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. 25 ரூபா தான். 25,000.
இதுதான் என்னோட மேக்கப். கண்மை போடுவேன், பட் ஆனால் இன்னைக்கு நான் போடலை. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல். முடி வந்து காயலை. புரியல. இந்த சீப்பு வாங்கி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்கள் வீட்டில் இருந்ததுலேருந்து வச்சுருக்கேன் இந்த சீப்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த பெரிய பல் எடுக்கணும்னா, நம்ம வந்து எண்ணெய் வச்சாவோ தலை குளிச்சுட்டு வந்தாவோ எண்ணெய் வச்சுட்டு வந்தாவோ தலை குளிச்சுட்டு வந்தாவோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வந்து இருக்கும். அதை வந்து நம்ம குட்டி சீப்பில் இழுக்கும் போது நம்ம முடி வந்து கொஞ்சம் உடையிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பெரிய சீப்பு வச்சு நம்ம சீவணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த சிக்கு உடஞ்சிரும்னா சிக்கு வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து போட்டுக்கலாமா? புது கிளிப். எங்கள் வீட்டில் குசி கிளிப் மட்டும் வாங்கிட்டே தான் இருக்கும். மாதத்தில் 4 நாள் வாங்க. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் இது ஒரு பிரச்சனை இருக்கும். நேர் எடுத்தாதாக்கா அவங்களுக்கு நல்லா இருக்குது, வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைலு பார்த்துக்குங்க. இது நல்லாவே விழுந்துடும். ஏன்னா எப்போவுமே நம்ம நேர் தான் எடுக்கிறோம். எப்போயாவது தான் வந்து சைடு நேர் எடுத்து செய்வேன். வேறு ஹேர் ஸ்டைல் ஏன் நீங்கள் உங்களுக்கு போட தெரியாதா? இப்போ பழகிட்டேன்னா ஹேர் ஸ்டைல் தெரியும் தான். இருந்தாலும் என் ஃபேஸுக்கு வந்து இதான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என் ஃபீல். இதான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு நேர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடாக பக்கம், அப்புறம் எல்லா முடியும் சேர்த்து இந்த நேர் வச்சு குசி கிளிப் வந்து நம்ம அந்த நேர் குத்திக்கலாம். நான் வந்து 2 பின் குத்துவேன். 2 பின் குத்தணும் அப்படின்னா அப்படி நிற்கும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குசி கிளிப் இருக்கும், குட்டியாக இருக்கும். அந்த குசி கிளிப் வந்து நம்ம குத்திக்கலாம். இதுலேயுமே முன்னாடி கொஞ்சம் முடி எடுத்து விடுங்கக்கா, வலிச்சு சீவுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இறக்கி சீவுங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம வண்டியில் போகிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து முடி வந்து கீழே இறங்கிரும் அப்படிங்கிறக்காகவே வந்து நான் முன்னாடி வந்து முடி வந்து விட மாட்டேன். மேக்ஸிமம் நம்ம முன்னாடி முடி விடுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாய்க்கிட்ட வரும், நம்ம எதையாவது சாப்பிடுவோம். அதனால் வந்து மேக்ஸிமம் முன்னாடி முடி விடுறது நான் சிரமப்படுவேன். குட்டி குசி கிளிப் இருந்ததுன்னா குத்தலாம், இல்லை அப்படின்னா என் புள்ள தூக்கிட்டு போயிருப்பா. இல்லை ஒரு கிளிப் இருக்குது எனக்கா அப்படின்னு கொத்தியாச்சு. அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்கு? இப்படி பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் இந்த நேர் மட்டும் முடி எடுத்து விடுவேன். ஓகேவா? எப்படி அழகாக இருக்கிறேன். உடனே சொல்லுவீங்க, பிரியாக்கா நீங்கள் எப்போ அழகுதான் அப்படின்னு. அப்புறம் நார்மலாக வந்து நம்ம 3 வாக்கு எடுத்து பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பின்னிக்கலாம். ஒர்க்குக்கு போகல, வெளியே எங்கேயாச்சும் கிளம்பல, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் இது தான். உங்களுக்கு ஃபில்ட்ரு போட்டு நாங்கள் வீடியோ போடுறதுனால ஓவர் மேக்கப்பு இது எதுக்கு இப்படி போடுறீங்க மேக்கப்பை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மேக்கப் கிடையாது, இதுதான் என்னோடய ஒரிஜினல் மேக்கப்பே இதுதான். வெளியே எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா லைட்டாக ஃபவுண்டேஷன் போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். ஜடையும் பண்ணி லப்பர் பேண்டும் போட்டாச்சு. தலை செய்வறதா பெரும் கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா லிப்பம், 10 ரூபா லிப்பம். இங்கே வந்து கொஞ்சோண்டு வச்சுட்டு நம்ம வந்து குங்குமம் வச்சுக்கலாம். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் டார்க்காக இருக்கிறது
அதே மாதிரி ஒரே நேர்கோட்டுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டுக்கு வந்துடும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நெத்தியில் கரெக்டாக இந்த நேருக்கிட்ட வைங்க, நேருக்குள்ளே வைங்க அப்படின்னீங்க. எனக்கு அந்த நேர் வச்சு சுரிஞ்சு ஒரு குட்டி கொப்பளம் மாதிரி வந்துருச்சு, அரிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன், அரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். என் மேக்கப் சால் மட்டும் பின் பண்ணால் போதும். ஒர்க்குக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு போகிறேன். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கலாம். பூச்சிப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கனகாம்பரம் நம்மளுக்கு ரெண்டுமே கிடச்சிருக்கு. இப்படி வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் மல்லிகைப்பூ கனகாம்பரம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேவா? இது விலாக் வந்து ரொம்ப குட்டி தான். நான் அவசர அவசரமாக, அதாவது வேகமாக கிளம்புனனால வேகமாக சட்டுன்னு ஒரு விலாக். பிரியாவோட சிம்பிள் மேக்கப், ஓகேவா? சச்சா, இப்படி வராது. நம்ம தான் இப்படி எடுத்து எடுத்து போட்டுக்கிறோம். எனக்கெல்லாம் இப்படி வரவே செய்யாது. ட்ரெஸ்ஸுக்கு மச்சம் வச்சுட்டேன் பூ, ஓகேவா? இதான் என்னோடய மேக்கப். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணுக்கு மைக் போடல, அவ்வளோ ஷால் போட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய மேக்கப் எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய் கிட்டா, பாய் சொல்லுங்கள். ஏடா பாய் சொல்லு. பாய் பாய். சாப்பிட்டுட்டு இருந்தேன்.